ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரவணன் வந்து மயிலு நீ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மாமா என்னாச்சுன்னு சொல்லி மயிலு கேட்டதும் இல்லை உன்னுடைய ஆஃபீஸ்க்கு வெளியே தான் வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் மயிலு ஷாக் ஆகிட்டு எதுக்காக நீங்கள் வந்தீங்க, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் பஸ்லேயே வரேன் தானே சொன்னேன்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மா தான் ஃபோன் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, லேட் ஆகும் நீ சொன்னியா அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி மாமா நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க நீங்கன்னு சொல்லிட்டு மயிலு வந்து லொகேஷன் அனுப்புறாங்க. உடனே அங்க போயிட்டு நேரா ஓனர் கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் என்ன சீக்கிரமா விடுங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மீதி எல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்றாங்க. பின்னாடியே வந்து மயிலு மாமான்னு சொல்றாங்க. ஆமா இங்க வா, இங்கே சாப்பிட்டுட்டு போலாமான்னு சொல்றாங்க. இல்ல மாமா வாசனை மட்டும் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கெல்லாம் வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு மயிலு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் என்னம்மா 6 மணியோட வேலை முடிஞ்சிடும் சொன்னாங்க, இங்க என்னடானா இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா டீச்சர் வேலையே கரெக்டா இருந்தது, ஆனா இது பாரு எந்த அளவுக்கு உன் முகம் டயர்டா இருக்கு பாரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மாமா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க நம்ம மீனா ரொம்ப மனசோட போய் இருக்கிறத பார்த்த கோமதி, என்னாச்சு மீனா, நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இனி செந்திலால இப்படி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க, நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு சொல்லி மீனாவை சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. மீனாவும் நடந்தது எல்லாம் நினைச்சு மீனா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கதிரும் ராஜியும் வராங்க. அம்மா என்ன நடந்து வரீங்க, இல்ல ஆட்டோல தானே போனோம், ஆட்டோல இருந்து கொஞ்சம் தூரம் தானே, சரி பேசிக்கிட்டே நடந்தே வரலான்னு சொல்லி நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ராஜி, பொண்ணு வந்து என்ன கலர் புடவை கட்டியிருந்தா மாப்பிள்ளை என்ன கலர் கோட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜுக்கு ஒன்றுமே புரியாம என்னக்கா திடீர்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லக்கா கதிர் வந்து எப்படி தெரியுமா, வீட்டில் எவ்வளோ அமைதியாக இருக்காரு, அதுவே வெளியில் போனதோ அவ்வளோ சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ ஃபன்னா எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அப்போதான் புரிஞ்சது வீட்டில் ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கதிரோட புராணத்தவே பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே மீனா கொஞ்சம் கொஞ்சமாக கதிரோட மனசுக்குள்ள நீயும் உன்னோட மனசுக்குள்ள கதிரும் வந்துட்டீங்க போல, ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்கு.